فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இருக்கக்கூடிய சலஃப் அப்படின்னா நபி தோழர்கள் சொன்னீங்க. பொதுவாகவே இப்போ யூத சமூகம் இல்லைன்னா நசாராக்கள் அவர்களிடம் உங்கள் தலைமுறைகளிலேயே சிறந்த தலைமுறை எதுன்னு கேட்டா யூதர்கள் சொல்லுவாங்க மூசாவுடைய தோழர்கள். ஆமா. நசாராக்கள் சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஹவாரியூன். ஆனா ஒரு ஷியாக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா. அந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்திலேயே கேடு கெட்டவங்க சபிக்கப்பட வேண்டியவங்க யாருன்னு கேட்டா முஹம்மதுடைய தோழர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஷியாக்களுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும். ஆனா இந்த முஸ்லிம் வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு ஷியாக்களுடைய சில நிலைப்பாடுகளை எடுத்து ஷியாக்களுடைய கள்ள குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு சில சஹாபாக்களை பெயர் எடுத்து விமர்சிப்போம். உதாரணமா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெயர் எடுத்து விமர்சிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போக்கு என்ன, இதில் நபிமார்களுடைய அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நபி தோழர்கள் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு சலஃபி மன்ஹஜ் என்னது? சஹாபாக்களை நாவால் விமர்சிக்கலாமா? அவர்கள் குறையை பகிரங்கமாக வெளியில் எடுத்து சொல்லலாமா? முதல் விஷயம், எந்த முஸ்லிமுடைய குறையையும் அவருடைய தனிப்பட்ட குறைகளை பொது வெளியில மக்கள் மத்தியில விமர்சிக்க கூடாது. ஹராம். அதுக்கு பேரு தான் அல் கீபா, புறம் பேசுதல். அப்போ நம்முடைய சகோதரர் ஒருத்தர், அவர் நமக்கு முன்னாடி இல்லை, அவர் ஒரு முஸ்லிம், அவரை பத்தி நாம வேற ஒருத்தட்ட ஒண்ணு சொல்றோம், அவருடைய காதுக்கு அது போச்சுன்னா அவர் அதை வெறுப்பார். நல்லா தெரியும். அது எதுவா இருக்கலாம். அவருடைய உடம்பு வாகு எப்படி இருக்குதோ, அவருடைய நிறம் எப்படி இருக்குதோ, அவரு குள்ளமா நெட்டையா, அல்ல அவருக்கு ஏதாவது ஒரு சில பட்ட பெயர்கள் சொல்லியோ, அல்ல இந்த மாதிரி எந்த வகையில இருக்கலாம், அல்லது அவருடைய குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லும் போது, என்னை பற்றி இப்படி ஏன் நீங்க சொன்னீங்க, எனக்கு அவமானமா இருக்குது, அதை நான் வெறுக்கிறேன், என்னை பற்றி இப்படி ஏன் பேசுனீங்க அப்படின்னு அவர் நினைப்பார். அப்படின்னாலே அது புறம்தான். சரியா? அதுல சில விதிவிலக்குகள் இருக்குது. ஷரியத்துல ஒரு நீதிமன்றத்துக்கு போறோம், ஒரு வழக்கு, நாம ஒருத்தன் மேல ஒரு பிரச்சனையை சொல்றோம், நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, போய் நீதிபதி சொல்லும் போது அவரை பத்தி சொல்லித்தான் ஆகும். அப்ப அது விதிவிலக்கு. அதே மாதிரி மார்க்க ரீதியான விஷயங்கள் வரும்போது, மார்க்கமாக இது உண்டா இல்லையா, அவர் சொல்வது மார்க்கமா இல்லையா அப்படிங்கும் போது அவருடைய பெயரை சொல்றது, அது அந்த மார்க்க ரீதியான விஷயத்துல அவருக்கு மறுப்பளித்தல், அதை எதிர்த்தல், இது அவர் இல்லாத இடத்துலயும் செய்யலாம். உதாரணமா அறிவிப்பாளர் தொடர்ல இன்னைக்கு ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்களை நம்ம இன்னைக்கு உலமாக்கள், நம்முடைய முஹதீஸ்கள், ஹதீஸ் அறிஞர்கள் ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி சஹாபியை தவிர, அதாங்க விஷயமே, சஹாபியை தவிர அவர் யாரு எப்படிப்பட்டவர்ங்கிறது மட்டும்லாம் அங்க பேசப்படாது. ஏன்னு கேட்டா சஹாபி குல்லுஹும் எல்லோருமே எல்லோருமே நீதியானவர்கள், அவர் எல்லோரும் நம்பகமானவர்கள், சுதூக், எல்லோருமே உண்மையாளர்கள், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இது நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க தான் ராஃபிதாக்கள்.